வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் இப்போ ராஜஸ்தானில் இருக்காங்க. போன வீடியோவில் நான் பிகானீர்லேருந்து ட்ரெயின் ஏறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தாங்க இது. ஒரு 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நைட்டு நான் வந்து சேர்ந்துருக்க இடம் ஜோத்பூர். ஆமாங்க, ராஜஸ்தானில் நம்ம 4வது நாளை இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ட்ரெயினில் செம க்ரௌடுங்க. அப்படி என்ன தான் லக்கேஜாக தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தா செடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏண்டா இது இங்கே கிடைக்காதா, இதை போய் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு இருக்கு. நான் இப்போ ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டேங்க. இதுதான் ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். ஜோத்பூர் ராஜஸ்தானில் ஒரு 2வது முக்கியமான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இங்கே மக்கள் க்ரௌடு அதிகமாகவே இருக்குங்க. நான் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கில் ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டலில் புக் பண்ணியிருந்தேன். அங்கே தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணணும். காலையில் எந்திரிச்சதும் ஜோத்பூர் ஃபுல்லாக சிட்டி டூர் இருக்குங்க. அதுக்காக நான் ஒரு ரெண்டல் பைக்கையும் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு டின்னர் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதாங்க. நைட்டு ஒரு அருமையான தூக்கத்தை போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் நான் ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டேங்க. வர்ற வழியிலே ஒரு மிர்ச்சி படாவை சாப்பிட்டாச்சு. இப்போது ரெண்டல் பைக் இருக்கிற இடம் இந்த இடத்துல தாங்க இருக்குது. சரி, அப்படியே போய் ரெண்டல் பைக்கை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ரோட்டில் தாங்க நிறைய பைக் ரெண்டல் கடை இருக்குது. நீங்கள் வந்தால் கூட இந்த இடத்த அப்ரோச் பண்ணலாம். புக்கிங் கன்ஃபர்மேஷனை காட்டி என்னோட ரெண்டல் பைக்கை எடுத்துட்டேங்க. அப்படியே கையோட 200 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு நான் என்னோடய ஜோத்பூர் ட்ரிப்பை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் போக போகிற இடம் கண்டாகார். அது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் தாங்க இருக்குது. கண்டாகாருங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு மணிக்கூண்டு கட்டடம். அது சர்தார் மார்க்கெட்டோட சென்டரில் ஒரு மான்யூமெண்ட்டாக தாங்க இன்னும் இருக்குது. ஜோத்பூர்லேயே ரொம்ப பிஸியான இடம் இந்த கண்டாகார் மார்க்கெட் தான். சதர் மார்க்கெட் ஏரியாவை ரீச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய கடை இருக்கும். அதனாலேயே இங்கே மக்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. பகலை விட நைட்டு ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குங்க. நடுவில் இருக்க இந்த மணிக்கூண்டு தான் இந்த இடத்துக்கே ஒரு அடையாளம், முக்கியமான ஸ்பாட்டும் கூட. கண்டாகர் பில்டிங்கை நல்லா ரசிச்சுட்டு அங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அடுத்த ஸ்பாட்டை நோக்கி கிளம்பிட்டேன். இங்கே இருக்க டென்ஸான மார்க்கெட் ஏரியாக்குள்ளே எப்படியும் பூந்து போய் தாங்க ஆகணும். இந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம கோயம்புத்தூரில் டவுன் ஹால் மார்க்கெட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இங்கேயும் நிறையா ஹவேலி மாதிரியான ஏரியாஸ் இருக்குங்க. அது போக இங்கே மொராக்கன் பில்டிங்ஸும் நிறையா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜோத்பூர் தான் த ப்ளூ சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இங்கே ஒரு ஏரியாவில் இருக்க எல்லா வீடுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ப்ளூ கலர் தாங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய படங்களில் கூட அந்த லொக்கேஷனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இங்கே ஒரு ஏரியாவே இருக்குங்க. அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சுங்க. நீங்களே பார்க்குறீங்களா எப்படி ப்ளூ கலரில் இருக்குன்னு. திரும்புகிற திசை எங்கும் எல்லா வீடுமே ஒரே மாதிரி ப்ளூ கலரில் தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே இந்த மாதிரி ராஜஸ்தானி ஆர்ட்டும் செவரு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்படி பெயிண்டிங்காக இருக்கிறதுனாலயே இது ஒரு ஐகானிக் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. நிறைய பேர் இங்கே வெட்டிங் ஷூட்டு, ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வருவாங்க. இந்த சந்து தாங்க எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஒரு ப்ளூ கலருங்க, கண்ணு கூசுகிற அளவுக்கு இருந்துச்சு. அதனாலேயே இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்த ரசிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ண வீடுங்க எல்லாம் ஜோத்பூர் ஃபுல்லாலாம் இருக்காதுங்க. மெஹராங்கர் ஃபோர்ட்டை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ப்ளூ கலர் வீடுகளை பார்க்க முடியும். சரி, எதனால இப்படி ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வீடுகளை பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. அதுலேருந்து தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ஜாதி தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஏரியாவில் உயர் சாதி மக்களும் தாழ்ந்த சாதி மக்களும் சேர்ந்து தாங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உயர் சாதி மக்கள் தங்களை தனியாக அடையாளம் காட்டிக்கிறதுக்காக அவங்களோட வீடுகளை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து அதே மாதிரி இருக்க ஒவ்வொரு உயர் சாதி மக்களும் தங்கள் வீடுகள் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமாக தங்கள் ஆளுங்க யாருன்றதை அவங்க ஈஸியாக அடையாளம் கண்டுக்க முடிஞ்சிருக்கு. காலப்போக்கில் இந்த பழக்கம் மாறி ஒவ்வொரு வீடும் அவங்கவுங்க வீடுகளை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுவே இப்படி ஒரு ஐகானிக் ஸ்பாட்டாக மாறும் அப்படின்னு அவங்களால நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அந்த ப்ளூ ஏரியாவை ஃபுல்லாக ரசித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நான் போயிட்டுருக்கிறது ஜோத்பூர்லேயே வச்சு மிக முக்கியமான ஸ்பாட்டான மெஹராங்கர் ஃபோர்ட். மெஹராங்கர் ஃபோர்ட் மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த மொத்த ப்ளூ கலர் ஏரியாவும் தெரியுங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வானமும் ப்ளூ, கீழே இருக்க சிட்டியும் ப்ளூவும் சேர்ந்து ஒரு ப்ளூ கலர் ஃபுல் சீனாக நம்மளால் பார்க்க முடியும். அது போக மெஹராங்கர் ஃபோர்ட் ராஜஸ்தானில் இருக்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபோர்ட்டுங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஐகானிக் ஸ்பாட் இன் ஜோத்பூர். மெஹராங்கர் ஃபோர்ட் போகிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஹில் ரைட் மாதிரி பண்ணணுங்க. ஏன்னா மெஹராங்கர் ஃபோர்ட் கொஞ்சம் எலிவேட்டடான இடத்துல இருக்குது. இந்த ரூட் வழியாக தான் மேலே போகணும். அது தெரியுது பார்த்தீங்களா?
பார்க்கிங்க்கும் மேரங்கர் ஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. காலையில் நான் சாப்பிடவே இல்லை. இந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. மறக்காமல் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க. உள்ள பெருசாக ஃபுட் அவைலபிலிட்டி கிடையாதுங்க. என்ட்ரன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வெஹிக்கிள் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பட் ஆனால் உங்களால் அங்கே பார்க் பண்ண முடியாது. பார்க் பண்ணிவிட்டு இந்த ஹில் ரூட் வழியாக கொஞ்சம் மேலே ஏறி நடந்து தாங்க போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோர்ட்டுக்குள்ளே செல்ஃபி ஸ்டிக்கு, ட்ரைபாடு எதுவுமே அலௌட் இல்லைங்க. அதனால் அதை நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கடைசி நேரத்தில் ஹரிபரியாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இங்கிருந்து தாங்க நீங்கள் உள்ளே போகணும். இங்கிருந்து பார்த்தா அந்த மேகரங்கர் ஃபோர்ட்டோட ரஃப்பான சைஸ் என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, மேகரங்கர் ஃபோர்ட் ரொம்ப பெருசு. குறைஞ்சது ஹாஃப் டே வாச்சு இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வர்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே வெளியிலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மாண்டமான வாசல் வழியாக தாங்க ஒரு 200 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போக முடியும். நான் ராஜஸ்தானில் போன ஃபோர்ட்லேயே என்ட்ரி டிக்கெட் சீப்பாக இருக்கிறது இந்த மேகரங்கர் ஃபோர்ட்டில் மட்டும்தாங்க. ஃபோர்ட் ரொம்ப பெருசு, ஆனால் டிக்கெட் விலை கொஞ்சம் சின்னது தான். சனிக்கிழமையாக வந்து பிளான் பண்ணிட்ட மக்களே, சரியான க்ரௌடு. சரி, என்ன இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். இந்த வியூ பாருங்கள். இந்த ஷாட்டு தாங்க என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. மேகரங்கர் ஃபோர்ட்டை பற்றி ஒரு ரஃப்பான ஐடியாவில் தான் நான் உள்ளே வந்தேன். பட் நான் நினச்சதை விட ரொம்பவுமே அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குங்க. இந்த ஜோத்பூர் நகரத்தோட பேருக்கு காரணம் இங்கே ஆட்சி பண்ண ராவோ ஜோதா அப்படின்ற மன்னர் தாங்க. இந்த ஜோத்பூர் நகரத்தை மார்வார்களும் ரத்தோர்களும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த மேகரங்கர் ஃபோர்ட் அந்த ஆட்சியாளர்களோட ஆட்சியை பற்றி சொல்கிற ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு சின்ன கஃபே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஆப்ஷன் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது இது அவ்வளோவா அஃபோர்டபுளாக இல்லாத மாதிரி தான் தோணுது. அதுக்கு காரணம், உள்ளே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு விசாரிச்சுங்க. விலையை கேட்டதும் தலையே சுற்றிருச்சு. எனக்கு சாப்பாடே வேணாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஃபுட்டை பற்றி நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வெளியிலேயே சீப்பாக ஏதாவது பிளான் பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. தண்ணி கூட அப்படி தாங்க. வெளியிலேருந்து வரும்போதே நிறையா தண்ணி பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இந்த மேகரங்கர் ஃபோர்ட் கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அது போக இங்கே ராஜஸ்தானில் டெம்பரேச்சரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறையாவே தண்ணி தேவைப்படலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, ப்ளூ சிட்டி வைப், அது மெல்ல மெல்ல இங்கிருந்தே தெரியுது பாருங்கள். மேகரங்கர் ஃபோர்ட்டில் உயரமான இடத்துலேருந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அந்த ப்ளூ கலர் சிட்டி வைப் இங்கிருந்தே கிடைக்குங்க. தோ வந்துட்டான்ல தலைவன். இங்கேயும் அந்த ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி மியூசிஷியன்ஸை உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ கொஞ்சம் ஈஸின்னு நினச்சி தாங்க ஏற ஆரம்பித்தேன். பட் முடியல. இந்த மேகரங்கர் ஃபோர்ட் மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறது, இந்த பியூட்டி உள்ளே போய் ரசிச்சாகணுமே. நானும் இதோ மேலே போயிடலாம்னு நினச்சி ஏறிட்டே இருக்கேன். ஆனால் இந்த ஃபோர்ட்டோட ஹைட்டு மட்டும் கம்மியான மாதிரியே தெரியலங்க. ஒருவேளை நம்ம தப்பான வழியில் கீது போகிறோமா அப்படின்னு நினச்சி பார்த்தா எல்லாரும் இதே வழியில் தான் போயிட்டுருக்காங்க. பட் ஏன் இன்னும் ஃபோர்ட்டோட மேலே ரீச் ஆகலைன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் இன்னும் ரொம்ப தூரம் போகணுமாமாங்க. தீரன் படத்தில் சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு குரூப்பு. இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. இவங்களை நிறைய யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நானும் ராஜஸ்தான் வர்றதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். பட் இவங்க மேகரங்கர் ஃபோர்ட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே வந்து இவங்களை நேரிலே பார்த்துட்டேன். இவங்க 4 லாங்குவேஜ்லேயும் 4 விதமான ஃபோர்ஸ் சாங் பாடுவாங்கங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கோட்டையை பார்க்க பறவைங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? இந்த மேகரங்கர் ஃபோர்ட்டில் ஏகப்பட்ட புறாக்கள் அந்த இடத்துல கூடு கட்டி வாழுதுங்க. அவங்கள யார் கேட்க போகிறா? இப்போ நான் மேகரங்கர் ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேங்க. இந்த இடத்துல இருந்து தான் உள்ள நம்ம மியூசியம் டூராக பார்க்குறதுக்காக போகணும். ஏகப்பட்ட கூட்டங்க. முக்கியமாக நிறைய பேர் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக வந்தவங்க தான். ஒரு வீக்கெண்டில் கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இருக்குங்க. டிக்கெட்டை கட்டிட்டு நான் உள்ளே வந்துட்டேங்க. இந்த படி வழியாக ஏறி போனால் தான் அந்த மெயின் ஹாலுக்கு, அதாவது மியூசியம் ஹாலுக்கு நம்மளால் போக முடியும். இந்த இடத்துல ரத்தோர் மற்றும் மார்வார்களோட பெருமைகளை பறைசாற்ற விதமாக ஏகப்பட்ட பொருட்களை டிஸ்பிளேக்காக வச்சுருப்பாங்க. ஒரு கைடை உங்கள் கூடையே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ராஜஸ்தான் டூரில் நான் மட்டும்தாங்க அதிகமாக கைடு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே கைடோட தான் சுற்றுறாங்க. பெயிண்டிங்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஹால் இருக்குங்க. அதில் இந்த எமோஷனல் ஆஃப் லவ் தான் முக்கியமான பிரதான பெயிண்டிங். இந்த 3 ஸ்டோரி பில்டிங்கில் உங்களுக்கு ஷீஷ் மஹல், முபாரக் மஹல் மற்றும் மெயின் தர்பார் மஹல் எல்லாம் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி போய் தான் பார்க்கணும். இங்கே படியேற ஃபெசிலிட்டி மட்டும்தாங்க இருக்குது. கண்டிப்பாக வயசானவங்க வந்தால் கஷ்டப்படுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருந்தாலும் இந்த மேகரங்கர் ஃபோர்ட் மேலேன்னு பல ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு வழி இல்லை, ஸ்டெப்ஸ் ஏறி தாங்க ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஷீஷ் மஹல் இருக்குங்க. ஷீஷ் மஹல் எந்த ஃபோர்ட்டில் பார்த்தாலும் சரிங்க, அது நம்ம கண்களை கொள்ளையடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்க மேகரங்கர் ஃபோர்ட்லேயுமே இருக்கிற ஷீஷ் மஹல் ரொம்பவும் ஸ்பெஷலானதாகவே இருக்குது.
ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா ஷீஷ் மஹல்களும் அந்த கட்டடக்கலையோட ஒரு பிரதிபலிப்பாக தாங்க இருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு தர்பார் ஹால் இருக்குங்க. அதுவும் நம்ம மனசை பறிக்கிற ஒரு அலங்கார அறையாக தான் இருக்கு. இந்த மியூசியம் ஹாலுக்குள்ள புறாக்கள் வந்துடாத மாதிரி இந்த வலைகள் மூலமா அதை நல்லாவே பாதுகாக்கிறாங்க. புறாக்கள் புராதன சின்னங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிரிங்க. அது இந்த கோட்டைகளோட வெளிப்புறத்தை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் இதுங்களை மெயின்டைன் பண்றதுக்கு அவ்வளோ செலவழிக்க வேண்டியதா இருக்குங்க. நான் இப்போ 3rd ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டேன். இங்கே தான் நமக்கு முபாரக் மால் இருக்குங்க. இதை பார்த்துட்டா உங்களுக்கு மியூசியம் டூர் ஓரளவுக்கு முடிஞ்சுது. மற்ற இடங்களை விட முபாரக் மஹால் அழகுல எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லைங்க. இந்த 3rd ஸ்டோரி பால்கனிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜோத்பூர் சிட்டியோட கம்ப்ளீட் வியூவும் தெரியும். அது போக அந்த ப்ளூ காரிடோர வியூ நல்லாவே இங்கிருந்து தெரியுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது மெஹரங்கர் ஃபோர்ட் எவ்வளோ உயரமானதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த கட்டடக்கலையை பார்க்கும் பொழுது இது உண்மையாலுமே சிமெண்ட்ல செஞ்சதா இல்லை மரத்தில் செஞ்சதா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புது. சொன்னால் நம்ப மாட்டீங்க வியூவர்ஸ், ராஜ குடும்பத்து குழந்தைங்களுக்காக செய்யப்பட்ட தொட்டில்களுக்காகவே 1st ஃப்ளோரில் ஒரு அறையே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட விதமான தொட்டில்கள் உங்களுக்கு அலங்காரங்களாக செஞ்சு இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தொட்டிலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. இந்த ஒவ்வொரு தொட்டிலையும் கண்டிப்பாக இந்த ரத்தோர்கள் அல்லது மார்வார்களை சேர்ந்த ராஜாக்கள் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களோட இளமை பருவத்தை கழிச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு தொட்டிலோட பிரம்மாண்டமும் அந்தந்த ராஜாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு ரசித்து இந்த தொட்டில்களை செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தெரியுதுங்க. ராஜசுகன்றது அவங்க பிறக்கும் போதுலேருந்தே ஆரம்பிக்குது இல்லைங்களா? மேலே அந்த மியூசியம் டூர்லாம் முடிச்சுட்டு கீழே சென்ட்ரல் ஹாலுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான முற்றப்பகுதி இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்பொழுது மெஹரங்கர் ஃபோர்ட்டோட உள்புற கட்டடக்கலை எல்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு 360 டிகிரியில் கிடைக்குங்க. உள்ளே இருக்க மியூசியம் டூர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இப்போ வெளியே வந்துட்டேங்க. இங்கே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்டிங்க்கு அப்புறம் இந்த எக்ஸிட் கேட் வழியாக நீங்கள் வெளியே வரலாம். இந்த எக்ஸிட் கேட் வர்றதுக்கு வெளியே முன்னாடி உங்களுக்கு சோவனிர் ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. அங்கே இருக்கிற பொருட்களோட விலையை கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு எந்த பொருளும் வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். மெஹரங்கர் ஃபோர்ட்டோட டூர் இதோட முடியலைங்க. இந்த வழியாக போனோம்னா உங்களுக்கு மெஹரங்கர் ஃபோர்ட்டோட பேக் சைடை பார்க்கலாம். அது போக 1st ஃப்ளோரில் இருக்கிற பீரங்கி கொத்தளத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே 100கணக்கான பீரங்கிகள் இருக்குங்க. போகிற வழியில் ஒரு பெரிய க்ரௌடு வந்துட்டு இருந்ததுங்க. நான் பாட்டுக்கு ஒதுங்கி பேசாமல் நின்றுட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த ராஜஸ்தான் பசங்கள்லாம் அந்த கேமராக்கு டாட்டா காட்டிட்டு இருந்தாங்க. நானும் பதிலுக்கு ஹாய் சொல்லிட்டேன். அதில் ஒரு பையன் மட்டும் தனியாக ஓடி வந்து பாய் இஸ்கா நாம் கே அப்படின்னு கேட்டான். அட பாவி, உங்களுக்கு கோப்ரோன்னு ஒரு கேமரா இருக்கிறதே தெரியாதடா அப்படின்னு அதோட பேரை சொன்னேன். கேட்டுட்டு ஓடிட்டான். அப்போ தாங்க எனக்கே தோணுச்சு, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணல அப்படின்னு. ஒரு பெரிய கார்டனோட சேர்ந்த பேக் யார்ட் மெஹரங்கர் ஃபோர்ட் பின்னாடி இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மியூசியம்குள்ளே சுற்றின டயரில் அப்படியே இங்கே இருந்த மரத்து கீழே நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேங்க. அடிக்கிற வெயிலுக்கும் இந்த மர நிழலுக்கும் அப்பா சொர்க்கங்க. கொண்டு வந்த ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கால் வலி இப்போவே தாங்கலைங்க. அந்த கார்டனை தாண்டி வந்தால் உங்களுக்கு பீரங்கி கொத்தளம் இங்கே இருக்குங்க. இங்கே தான் 100கணக்கான பீரங்கிகள் மெஹரங்கர் ஃபோர்ட் பாதுகாப்புக்காக மேலே நிற்க கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ கம்பீரமான ஒரு காட்சியில் மெஹரங்கர் ஃபோர்ட்டை யாராலையும் தொட முடியாதா அப்படின்ற மாதிரி. பீரங்கி கொத்தளத்தை பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த படி வழியாக இறங்கிதாங்க நம்ம மெஹரங்கர் ஃபோர்ட்டோட லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும். இங்கே தான் உங்களுக்கு சாமுண்டா மாதா டெம்பிள் இருக்குது. மெஹரங்கர் ஃபோர்ட்டோட கடைக்கோடியில் இருக்க இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போனதான் உங்களுக்கு சாமுண்டா மாதா டெம்பிள் இருக்குங்க. இங்கே இருக்க பெண் தெய்வம் தான் இந்த ஜோத்பூருக்கு காவல் தெய்வமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஜன்னல் வழியாக பார்த்தா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஜோத்பூரோட ஒரு 360 டிகிரி வியூ கிடைக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளூ காரிடோட வியூ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளூயிஷ் கலரில் வானமும் சிட்டியும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சாமுண்டா மாதாக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ என்னோட மெஹரங்கர் ஃபோர்ட் 2 இதோட முடியுதுங்க. இங்கேருந்து வெளியே போக வேண்டியது தான். இங்கே உள்ளே இருக்க கடைகளில் இருக்க எல்லா பொருளுமே விலை ஜாஸ்தி தாங்க. மதியானம் லஞ்சு சாப்பிட்லான்னு இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஜஸ்ட்டு ஃபுட்டோட விலை என்னன்னு விசாரிக்கலான்னு போனேன். அப்பா, விலையை கேட்டதும் பசியே போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு விலை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, தண்ணியானாலும் சரி சாப்பாடானாலும் சரி நீங்கள் வெளியிலேருந்து வரும்போதே கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கோங்க. எனக்கு பசி தாங்க முடியல. அதனால இங்கிருந்து கெஃபேல ஜஸ்ட் சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு மெஹரங்கர் ஃபோர்ட்டோட அழகை கடைசியாக ஒரு தடவை ஃபுல்லாக ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நான் நிறையா பஞ்சாபி மக்களை என்னால் பார்க்க முடிச்சுது. அஃப்கோர்ஸ் இது பக்கத்து ஸ்டேட்டுங்கிறதுனால. கொளுத்துற வெயிலில் நடந்து கடைசியாக பார்க்கிங் ஏரியாவை ரீச் பண்ணிட்டாங்க. மெஹரங்கர் ஃபோர்ட் ஒர்த் விசிட்.